வணக்கம்மா. இன்றைக்கி ஒரு அருமையான செட்டிநாடு அரைச்சி வச்ச செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். மேட் பை அம்மாச்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு 3/4 கிலோ சிக்கனை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள், அரை ஸ்பூனு சால்ட்டு, டேபிள் சால்ட்டு, இல்லை கல் உப்பு போடலாம், டேபிள் சால்ட் போட்டுக்கலாம், போட்டுக்குங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்பூனாலே ஒரு 3/4 ஸ்பூனு லெமன் ஜூஸு அதை சிக்கனில் விட்டு எல்லாத்தையும் ஒன்றா பெசரி வச்சுருங்க. நல்லா கலக்கி எல்லாம் எங்கே பார்த்தாலும் படுற மாதிரி பெசரி அதை தனியாக மூடி வச்சுருங்க. மற்ற ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணுற வரையிலும் இது ஊறட்டும். இப்போ வெறும் வாணலியை அடுப்பில் போட்டுக்குங்க. அதில் 1 ஸ்பூனு மல்லி, காஞ்ச மல்லி, 1.5 ஸ்பூனு மிளகு, இதுக்கப்புறம் 3 கிராம்பு போதும், ஒரு பட்டை துண்டு, 1 ஸ்பூன் மல்லி, 1.5 ஸ்பூன் மிளகு, 3 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு போட்டு அதை வறுக்கணும். அதாவது ரொம்ப கருவக்கூடாது, அந்த வாசம் வரும். அதுதான் இது வறுபட்டுடுச்சு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த வாசம் ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோவில் வச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக வறுக்கணும். இப்போ அதுக்கப்புறம் அதுலேயே 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன். அதே ஸ்பூனில் 1 சோம்பு. இது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்றா போட்டு தான் நம்ம வறுக்கணும். ஏன்னா ஒன்றா நம்ம அதில் கலந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, இந்த 3 கிராம்பு எல்லாம் அதில் வறுபட்டுருக்குது. மல்லி எல்லாம் வறுக்கிறோம். இப்போ இது ஒரு நல்ல வாசம் வரும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கசகசா 1 ஸ்பூனு. அந்த கசகசாவை அதில் போடணும். ஏன்னா இந்த பொருளெல்லாம் நான் போடுறதெல்லாம் கொஞ்சமாக வறுபடுறதுனால, அதை கொஞ்சம் வறுத்தா போதுங்கிறதுனால ஒன்றா நான் ஆட் பண்ணுறேன். இப்போ அதில் 2 காஞ்ச மிளகாய், இது கலருக்கும் காரத்துக்கும். அந்த கிரேவி கலர் கொடுக்கும், கொஞ்சம் நம்ம காரமும். இப்போ மிளகு நிறையா போடுறதுனால 2 மிளகாய் தான் போடுறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் அதிலே போட்டு நம்ம வறுக்கிறோம். இது ட்ரையாக வறுக்கிறோம், அதாவது எண்ணெய் விடாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறோம். இதை பாருங்கள், நல்லா கவனிச்சுக்கோங்க. இதை வறுத்து ஒரு தட்டில் நம்ம ஆற வச்சுக்கணும். அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு ஆறட்டுன்னு ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வறுபட்டு பொலன்னு ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தட்டில் ஆற வச்சு மிக்சியில் ஒரு சுற்றிங்கம்மா. அதாவது ட்ரையாக தண்ணி ஊற்றாமல் ஒரு சுற்றி அப்புறம் தண்ணி விட்டு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அதை நோட் பண்ணிங்க. முதல்ல தண்ணி விட்டுறாதீங்க. அப்புறம் அந்த வாணலியிலே எண்ணெயை விட்டு ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை வதக்கணும். இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப செவக்க வேணாம். இந்த கிளாஸ் பக்குவம் வரும் பாரு, கண்ணாடி மாதிரி அப்படியே கொஞ்சம் வெந்த உடனே கண்ணாடி பக்குவத்துலேயே நம்ம அது வதக்கினா போதும். ஏன்னா ரொம்ப செவக்கக்கூடாது. வெங்காயம் அரை பக்குவத்தில் வேகுது பாருங்கள். அது மாதிரி வேகிறப்ப நம்ம ஒரு தக்காளி பழம், ஒரு பழுத்த பழம் 1 அதை பிச்சு அதில் போடுங்க. அதையும் சேர்த்து வதக்குங்க. வதக்கிட்டு வதக்கும் போதே அதில் கொஞ்சம் உப்பு போடுறோம். ஏன்னா சிக்கனில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கோம். இப்போ கிரேவிக்கு வேண்டிய உப்பு இதில் போட்டுட்டோம். இப்போ எல்லாம் சேர்ந்து வதங்குது. அதாவது ரொம்ப நான் பார்த்துங்க, ரொம்ப செவக்காமல் நான் எடுக்கிறேன். இப்போ இது வதங்கிடுச்சு. வதங்கிறதுக்கப்புறம் நம்ம என்னென்னா இடித்து வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் போட்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கணும். இவ்வளோ தான். அதாவது அரைச்சி வச்ச இந்த மசாலாவை இன்ஸ்டண்ட்டாக போடாமல் நம்ம அரைச்சி நம்ம கிரேவி செய்யறதுக்கு தேவையானது. இதை அப்படியே ஆற வைங்க. இதையும் மறுபடி அரைக்கணும். ஆறினோன்னே கொஞ்சம் ஆற வைங்க. அதுக்கப்புறம் இது ஒரு பேஸ்ட்டு, முன்னாடி ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, இதையும் ஒரு பேஸ்ட்டாக ஆறினோன்னே ஒரு பேஸ்ட்டாக தயார் பண்ணிக்கிட்டோம். இப்போ 2வது பேஸ்ட்டு இது. இவ்வளோ தான் நம்ம கிரேவிக்கு. அந்த எண்ணெய் சட்டியில் எண்ணெயும் இருக்கும். அந்த எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஃபஸ்ட்டு ஒன்று அரைச்சோம் இல்லையா, இந்த தேங்காய், மல்லி, மிளகுலாம் அரைச்சோம்ல, அதை அந்த மசாலாவை போட்டு வதக்குறோம். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்குனா அந்த கலர் கொடுக்குது பார்த்திங்களா. 2 மிளகாவுக்கே இந்த கலர் கொடுக்கும். 2 மிளகாய் போட்டோம் இல்லையா, அந்த ஆயிலில் இந்த ரெட் கலர் வந்துருச்சு பார்த்திங்களா. இப்போ அது சுண்டி போகும். அப்போ நம்ம
சிக்கன் நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த சிக்கனை அதில் வேக வைக்கிறதுக்காக போடுறோம். பாருங்கள், நல்லா 2 கிளறி விட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ இப்போயே வாசம் அப்படியே நல்ல வாசம் வருமா, அதாவது பாதி குழம்பு ரெடி ஆகிடுச்சு நமக்கு. இப்போ 15 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோம்னா எப்படி இருக்குது பார்த்திங்களா? சுண்டி போய் சிக்கனும் நல்லா வெந்து நல்லாயிருக்கும். இப்போ 2வது அரைச்சோம் இல்லையா, தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. அருமையான ஒரு டேஸ்டியான ஒரு குழம்பு. செட்டிநாடு குழம்பே எவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து செய்வாங்க, எல்லாம் கையாலேயே அரைச்சி செய்வாங்க. அதனால் இப்போ பாருங்கள், இது சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சாதம் அருமையான ஒரு டிஷ்ஷு நம்ம செஞ்சிட்டோம். சிக்கன் கிரேவி இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் அலுப்பு பார்க்காம இனிமேல் இது மாதிரி தான் செய்வீங்க. குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடும். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. ஒவ்வொன்றா நான் சொன்ன மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். சந்தோஷமாக இருங்கம்மா. நன்றிம்மா.